விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன். இன்று மாலை விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டோட இறுதிக்கட்ட பணிகள் எந்த நிலையை எட்டியிருக்கு? கள நிலவரம் எப்படி இருக்கு? வணக்கம் தர்ஷினி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடத்தப்படும் மாநாடானது மகளிர் மாநாடு இன்று மாலை உளுந்தூர்பேட்டையில் நடைபெற உள்ளது. உளுந்தூர்பேட்டை பகுதியில் உளுந்தூர்பேட்டை டு திருச்சி செல்லும் சாலையில் இந்த மாநாடு பந்தலானது அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு பந்தலானது அமைக்கப்பட்டு அதற்கான பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 60,000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு மாநாடு பாதுகாப்பு பணிக்காக சுமார் 1,500 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த திஷா மிட்டல் டிஐஜி திஷா மிட்டல் தலைமையிலான போலீசார் சுமார் 25க்கும் மேற்பட்ட டிஎஸ்பிக்கள் மற்றும் 40க்கும் மேற்பட்ட இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்ட 1,200 காவலர்கள் இந்த மாநாட்டிற்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மாநாடானது மாலை 5 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணி வரை 10 மணி வரை நடைபெறும் என காவல்துறையினர் நமக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த மாநாட்டிற்காக முக்கிய தலைவர்கள் பலர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த விசிக தலைவர் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் 5 முதல் 5:30 மணி அளவில் இந்த மாநாடு திடலுக்கு வர உள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த மாநாடுக்காக பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அம்பேத்கர் சிலை, அம்பேத்கர் உருவப்படம் மற்றும் திருவள்ளுவர், புத்தர் உள்ளிட்ட காந்தி உள்ளிட்ட பல தலைவர்களின் மாநாடு தலைவர்களின் புகைப்படமானது பெரிய அளவிலான கட்டவுட்டுகள் இந்த மாநாடு முன்பு அமைக்கப்பட்டுள்ளது. மாநாடு பணி பந்தலானது சுமார் 8 அடி உயரத்திற்கு இந்த மாநாடு ஸ்டேஜ் ஆனது அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மாநாட்டிலிருந்து பார்வையாளர்களுக்கு நல்ல முறையில் தெரிவதற்காக நீண்ட தூரத்தில் இருந்தாலும் மாநாடு நடைபெறும் நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் வகையில் LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சுகாதார முறையில் பாதுகாப்பான முறையில் சுகாதார முறையில் அமைப்பதற்கு வாகனங்கள் தயார் சுகாதாரத்துறை சார்பில் ஆம்புலன்ஸ் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமலும் தீயணைப்பு உள்ளிட்ட அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காகவும் தீயணைப்புத்துறை வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த மாநாட்டுக்காக திமுக தலைவர்கள் உள்ளிட்ட கூட்டணி காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பலர் கலந்து கொண்டுள்ளனர். திமுக சார்பில் RS பாரதி, KVKS இளங்கோவன், காங்கிரஸ் கட்சி சார்பில் EVKS இளங்கோவன் உள்ளிட்ட பல தலைவர்கள் இன்று மாலை கலந்து கொள்ள உள்ளனர். அதற்காக போலீசார் தற்பொழுதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த மாநாடு பணிக்காக இந்த மாநாடு அமைப்பதற்காக வருகின்ற வாகனங்களை நிறுத்துவதற்கு 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 3 இடங்களில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் 3 இடங்கள் வாகனங்கள் நிறுத்துவதற்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. அங்கு வருகின்ற வாகனங்கள் விழுப்புரத்திலிருந்து வருகின்ற வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஒரு இடமும், திருச்சியில் வட மாவட்டத்திலிருந்து வருகின்ற வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஒரு இடமும் உள்ளிட்ட 3 இடங்கள் நிறுத்துவதற்கு வாகன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாடு பணியானது தீவிரமாக தற்போது நடைபெற்று வருகிறது. தர்ஷினி, கள விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.